வணக்கம், வெல்கம் டு பிபிகே அறிவாளி சேனல். இன்றைக்கி நாம் இந்திய வரலாற்றில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்தியாவோட மிகப்பெரிய அருங்காட்சியகம், நமது பணத்தின் வரலாறு பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. முதல்ல இந்திய அருங்காட்சியகம் மற்றும் நாணயங்களை பற்றி பார்க்கலாம். த லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா இஸ் த நேஷ்னல் மியூசியம் இன் டெல்லி. அதாவது இந்தியாவோட மிகப்பெரிய அருங்காட்சியகம் டெல்லியில் இருக்கிற நேஷ்னல் மியூசியம் தான். இது 1949 தொடங்கப்பட்டது. அதாவது 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்ததாக வரலாற்றை தெரிஞ்சுக்க நாணயங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா காயின்ஸ் ஆர் எ குட் சோர்ஸ் டு நோ அபவுட் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. நிர்வாக வரலாற்றை புரிஞ்சிக்க நாணயங்கள் பெரிய ஆதாரமாக இருக்குது. அடுத்ததாக த ஃபர்ஸ்ட் காயினேஜ் இன் மாடர்ன் இந்தியா அண்டர் த கிரவுன் வாஸ் இஷ்யூட் இன் 1862. அதாவது பிரிட்டிஷ் மகாராணியின் ஆட்சியின் கீழ் நவீன இந்தியாவின் முதல் நாணயங்கள் 1862 ஆண்டு வெளியிடப்பட்டன. அடுத்தது ரிசர்வ் வங்கி மற்றும் ரூபாய் நோட்டுகளின் வரலாறை பார்க்கலாம். ஆர்பிஐ அண்ட் கரன்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், பிரிட்டிஷ் அரசில் ராணி விக்டோரியாவுக்கு பிறகு எட்வர்ட் 7 அடுத்த ராஜாவாக பொறுப்பேற்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ வாஸ் ஃபார்மலி செட்டப் இன் 1935. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி 1935 முறைப்படி தொடங்கப்பட்டது. ஆனால் அவங்க எப்போ முதல் காகித பணத்தை வெளியிட்டாங்க தெரியுமா? த ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி வாஸ் இஷ்யூட் பை ஆர்பிஐ இன் ஜான்வரி 1938. முதல் ரூபாய் நோட்டின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 5 rupees நோட் தான். ரிசர்வ் வங்கி வெளியிட்ட முதல் காகித பணம் பேப்பர் கரன்சி ஆகும். மேலும் இந்த முதல் 5 ரூபாய் நோட்டில் கிங் ஜார்ஜ் 6 போர்ட்ரைட் ஃபீச்சர்டு, அதாவது 6ஆம் ஜார்ஜ் மன்னரின் படம் அந்த நோட்டில் அச்சிடப்பட்டிருந்தது. இன்னைக்கு நாம் பார்த்த இந்த வரலாற்று தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.